கீழே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. வித் வைஸ் வந்து 11.5 இன்ச் நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபேப்ரிக் வந்துட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். பேக் லென்த் வந்து 13.5 இன்ச், ஹாஃப் இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 14 இன்ச் வரும். 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்கும் ஷோல்டரும் வந்துட்டு 5.7 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஆம்கோ லைனும் வந்துட்டு 5.7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோல் கர்வ் லைன் வந்துட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா க்ளோஸ்டு நெக்கு தான், ஸோ அதனால் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து வந்து 2.7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு லென்த்து வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வேஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட் ரவுண்டு ஓவராலாக 30 இன்ச் வரும். டிவைடட் பை 4 பண்ணுனா நமக்கு 7.5 வரும். நான் வந்து பேக் பார்ட்டில் வந்துட்டு 8 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் 7 இன்ச்சும் எடுத்துப்பேன். இப்போ வந்து அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் விட்டுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்கு. அடுத்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டிச்சிங் லைன், அடுத்து வந்து சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதேமாதிரி நெக் வித் ஆம்கோல் எல்லாமே இது தான். ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து 6.5 இன்ச். பேக்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து 13.5 இன்ச் போட்டிருக்கேன். அடுத்து வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? டாட்டோட லென்த்து வந்துட்டு 3 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச். அது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நம்மளோட சேனல் வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. ஸோ வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், ஏதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். நெக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயுமே நெக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஆம்கோல் சைடில் 2 சைடும் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்லேருந்து ஆம்கோலுக்கு ஒரு பீஸ் போகும் இல்லைங்களா, அதில் தான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பட்டி தேவையில்லாதனால அதில் தான் நான் பயாஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிற இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேலன்ஸ் இருந்தது இல்லைங்களா, அந்த சைடு வந்துட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து வந்து 8 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ 10 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே 10 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு கீழே வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை தான் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு இதில் பாதி என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கே மேலே 3/4 இன்ச் அப்பில் வச்சுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் ஸ்லீவு. அவ்வளோதான். அந்த கீழே சென்டர் டச் ஆச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து உள் சைடு எடுத்து வந்துடணும். இப்போ நான் கட் பண்ணுறது பேக்குக்கு வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணது அந்த பட்டி பீஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். அந்த 2 இன்ச்க்கு ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. அதை தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.
இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னதுன்னா, நான் வந்து ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஏப்ரல் 5 வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வேணும், எப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பேக் சைடு டாட் வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச், டாட்டோட லென்த் வந்து 3.5 இன்ச். இது மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதேமாரி அந்த மார்க்கிங் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே பேக் சைடு இருக்க ஃபேப்ரிக்கும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் வந்து ப்ளவுஸு, கமீஸ், ஸ்ட்ரைட் பேண்ட், பட்டியாலா பேண்ட் எல்லாமே எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் வைக்கலாம். ஃப்ராகுமே ஸ்டிச் பண்ண சொல்லி தர போகிறேன். உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை சொல்லுங்கள். ப்ளவுஸாக, சல்வாராக, ஃப்ராகான்றதை சொல்லிவிடுங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கிளாஸாக ஃபஸ்ட்டு நம்ம வைக்கலாம். ஏன்னா இது தான் நானும் ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம டாட் பிடிச்சிருந்தோங்களா, சாரி அந்த நாச்சஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து டாட் பிடிச்சிக்கலாம். அங்கேருந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் முடியும் போது கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும், த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதேமாரி இன்னொரு சைடும் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், டாட் பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு சைடு அதேமாரி ரைட் சைடு வச்சுக்கிட்டு 1/2 இன்ச் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் நான் லைன் போட்டு ஸ்டிச் பண்ண சொல்கிறேன்னா, அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும், அதுக்காக தான். ஷோல்டர் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலைனாலும் ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளமும் வரும். அதுக்காக தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதுதான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து கீழே வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு பேக் பார்ட் லென்த்துக்கு ஃப்ரண்ட் பார்ட் கீழே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கீழே வேஸ்ட் லைனில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து ஹூக் அண்ட் லூப் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லூப் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பணும். ஃபேப்ரிக் வந்து 3 இன்ச் வித் வைஸ் எடுத்திருக்கேன். லென்த் வந்து அதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு லென்த் எடுத்துக்கோங்க. எங்கேயுமே நம்ம ஃபோல்டிங் மடிச்சுலாம் தைக்க வேண்டாம். பிகாஸ் மேலேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணல, கீழேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணல. ஸோ அந்த ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. கீழே எக்ஸாக்டாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இதை டேர்ன் பண்ணி அதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போடுங்க. அதை திருப்பி ஃபோல்ட் பண்ணி இப்போ ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சிங் மேலே இந்த ஃபேப்ரிக் இருக்கணும். அதுமாரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங் லைன் மேலே இந்த ஃபேப்ரிக் வச்சு இது மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்டாக இருப்பேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் பிஃபோராக தான் என்னோடய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆச்சு. ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு நான் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக பெஸ்ட்டாக நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்கள் என்னோட இது கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஒருத்தங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக உங்களால் போட முடியும். அந்த அளவுக்கு நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி நான் பேட்டர்ன் போடணும், எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிவிடுவேன். அவ்வளோதான். ஹூக் பீஸ் வந்துட்டு ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பினா ஹூக் பீஸ் ஓகேங்களா. அதே 3 இன்ச் வித்துக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் கட் பண்ணி இதுவுமே அந்த தையல் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டால் ஹூக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு வேஸ்ட் லைன் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். அப் அண்ட் டவுன்லாம் ஃபேஸ் லைனில் வரல. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பயாஸ் பீஸ் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் பயாஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஷோல்ட்ரு வந்துட்டு பேக் சைடு வரணும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கிறது அதை மார்க் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. பயாஸ் பீஸ் எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம லூப், அதாவது ஊக்கு மாற்ற இடம் இருக்கு இல்லைங்களா, லூப் அங்கே வச்சு தான் நம்ம வந்து பயாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சுற்றிக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நாச்சஸ் வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் சிசரை கிராஸாக வச்சு போடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க. இந்த டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் கூட நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், இந்தமாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ. அதுவுமே கொஞ்சம் போய் பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையுமே ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்படி திருப்பி வச்சு ஹெம்மிங் பண்ணிட்டா நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து சாரி ஷோல்டரோட சென்டர் பார்ட் நோட் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஸ்லீவோட சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு கவ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லீவோட சென்டர் நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். 2 தடவை தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவுக்கு கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறாங்களா, அடுத்து வந்துட்டு இதேமாரி இன்னொரு சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து சைடு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சைடு எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்னோடய சேனலில் எல்லா டைப் ஆஃப் ப்ளவுஸுமே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட்டி ப்ளவுஸ் இல்லைங்களா, அவங்க ஸ்டிச் பண்ணி அவங்களே இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுமா, இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஃப்ரண்ட்டில் டாட் அப்படி வச்சு நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறம் அடிக்கடி அவங்க என்கிட்ட தைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இதையும் ஒரு வீடியோவாக போடுவோம், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து 30 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பேக்கில் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் 8 இன்ச் 16 இன்ச் வருங்களா. அதேமாரி ஃப்ரண்ட்டில் வந்து 7 இன்ச் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 7 7 14
16, 14, 13 இன்ச் வந்துடும். எப்பயுமே பேக் பார்ட் ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவும் ஃப்ரண்ட் பார்ட் 1/2 இன்ச் கம்மியாகவும் வச்சுக்கோங்க. இதில் வந்து லூப் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. லூப்போட சேர்த்து 7 இன்ச் மார்க் பண்ணாதீங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவ் ரவுண்டில் வந்துட்டு அந்த 1 இன்ச்க்கு வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணணும். நெக்லைனும் அதேமாரி ஹெம்மிங் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர்லாம் வேஸ்ட் லைன் கூட ஹெம்மிங் பண்ணி கொடுப்பாங்க. அது இன்னும் நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 100, 120 அப்படி வாங்கலாம். ஹெம்மிங்லாம் எல்லா வேஸ்ட் லைன், ஸ்லீவ், நெக்லைன் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணோன்னா 150 வாங்கலாம். அவங்களோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து 11.5 இன்ச், அதில் பாதி வந்துட்டு 5.25 இன்ச் அது மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க் பண்ணி ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஷோல்டர்கிட்ட கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. சுருக்கம் எதுவும் இல்லாமல் இழுத்து பிடிச்சிட்டு அங்கே வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வைக்கிறேன் பாருங்கள். நான் வைக்கிற மாதிரியே வச்சு 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 1/2 இன்ச் லூஸ் வைக்கிறதெல்லாம் வச்சிங்கன்னா லூஸாக இருக்கும். அப்புறம் நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஒரு சில பேர் லூஸாக கேட்குறப்போ நீங்கள் லூஸாக வச்சு கொடுத்துருங்க. இவங்க இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் போடுறாங்க, அதாவது லூஸ் இல்லாமல் போடுறாங்க. அதனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் வந்து 1/2 இன்ச் ஒன்ஸ் வந்து 3 தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு நிமிஷங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.